ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து இன்கம் வந்து உண்மையாலுமே வெஸ்டீஜில் வந்து கிரெடிட் ஆகுதா? இதை நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். லாஸ்ட் 2 மந்த்தில் எனக்கு வெஸ்டீஜில் வந்த இன்கம்மை பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபோட நான் அதில் காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு என்னோட வெஸ்டீஜ் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, என்னோட பேர் போட்டு வந்திருக்குங்களா வெஸ்டீஜில் வந்து. இதுதான் என்னோட வெஸ்டீஜ் வந்து என்னோட வெஸ்டீஜோட அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்னோட இன்கம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் போனஸ். இப்போ பாருங்க, லாஸ்ட் மந்த் இன்கம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த்துக்கான இன்கம் வந்து எனக்கு மே மாதம் வந்து 10ஆம் தேதி எனக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 66,535 ரூபா. இதில் 4,199 ரூபா ட்ராவல் ஃபண்டும், 7,931 ரூபா கார் ஃபண்டும், 1,331 ரூபா டிடிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னா, ட்ராவல் ஃபண்ட் ஆடாக இருக்கும், கார் ஃபண்ட் ஆடாக இருக்கும். டிடிஎஸ் வந்து நான் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த காசு எங்கேயும் போகல, என்கிட்ட தான் இருக்குது. நான் வேணுன்றப்ப இந்த ஃபண்டுங்கிற ஆப்ஷன் வரதில் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பயன்படுத்திக்க முடியும். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 53,074 ரூபாங்கிறது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது. ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், செகண்ட் என்னோட மொபைல் பேங்கிங் வந்து எஸ்பிஐ இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது என்னோட பின்கோடு போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பின்கோடு போட்டு என்னோட அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இதில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதில் பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து எப்போ வந்து எனக்கு வெஸ்டீஜில் இன்கம் ஏறி இருக்குன்னா 11ஆம் தேதி வந்து எனக்கு ஏறி இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பாருங்கள், வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் 53,074 ரூபா. இங்கே பாருங்கள், வியூ டீட்டெயில் கொடுத்து நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங்கில் வந்து பிரைவேட் லிமிடெடில் வந்து வெஸ்டீஜ் கம்பெனிலேருந்து கிரெடிட் ஆனது 53,000 ரூபா. இங்கே பாருங்கள், 53,074 ரூபா இருக்குங்களா? நான் இதெல்லாம் ஏன் பிடிச்சாங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த 66,535 ரூபாயில் மீதி 53,074 ரூபா ஏறினது இங்கே காமிச்சிருக்காங்களா? நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த அமௌண்ட்டு தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து எனக்கு வெஸ்டீஜ் மூலியமாக எனக்கு வந்து 53,074 ரூபா எனக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்திருக்குது. இது வந்து ஏப்ரல். அடுத்து நம்ம மார்ச் மந்த்துக்கான இன்கம் ப்ரூஃப் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் டேட்டை கொடுத்துக்கிறேன். மாதம் மார்ச், வருஷம் 2026. இப்போ எனக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 56,844 ரூபா. எனக்கு கிரெடிட் ஆனது 40,800 ரூபா. இந்த பிடி பணம்லாம் ஏன் பிடிக்கிறாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இதுக்கான அமௌண்ட் வந்து பாருங்கள். இப்போ இதுக்கான அமௌண்ட்டு இதே ஸ்டேட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் 40,800 ரூபா. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து இதோடைய டிரான்சாக்ஷன் பாருங்கள். 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான இன்கம் ப்ரூஃப் தான் அது. அதுக்கானது இங்கே பாருங்கள், இந்த 40,800 ரூபா அப்படிங்கிறது எனக்கு ஏறி இருக்குது. அதாவது மார்ச் மந்த்துக்கான இன்கம் ஏப்ரல் மாதம் வந்து 10ஆம் தேதி கிரெடிட் ஆச்சு. ஏப்ரல் மாதத்துக்கான இன்கம் மே மாதம் 10ஆம் தேதி கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னோட இன்கம் ப்ரூஃப். நல்லா பார்த்துக்கோங்க. 40,800 ரூபா. இது வந்து என்ன ஆப்புங்க? யோனோ எஸ்பிஐ. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதே ஸ்டேட்மெண்ட் வந்து இதான் யோனோ எஸ்பிஐ. இந்த ஆப் பாருங்கள், இதில் போய் தான் ஸ்டேட்மெண்ட் வந்து காமிக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் வெஸ்டீஜை நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். நம்பிக்கையான கம்பெனி. நானும் வந்து எனக்கு ஜாயின் பண்ணதுலேருந்து இன்கம் எனக்கு கரெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.